வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல மனதில் உறுதி என்பதற்கு எந்த விஷயத்திலெல்லாம் நம்மளுக்கு மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னா, ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த 4 விதமான வழிமுறையில் இது ஒரு சிறு குழந்தையிலேருந்து நம்மளோட கடைசி மூச்சு, இறுதி மூச்சு வரைக்கும் இந்த லைஃப் ஸ்பேன் இட் ஸ்ப்ரெட்ஸ் என்டையர் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இந்த ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம்ல, மனதில் உறுதி என்பது அதுவும் நம்மளோட ஒரு வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் எப்படி மனதில் உறுதியை கடைபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், எந்தெந்த வேலையை எப்போ செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்களுக்கு நாம் உறுதிப்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும். அது நேர்மையானதும் சரியானதாகவும் உண்மையானதும் செய்யக்கூடியதாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். சரியான வேலைகளை சரியான சமயத்தில் செய்யணும். நமக்கு சௌரியமான வேலைகளை மட்டும் செய்யறது மட்டும் வேலை இல்லை, சரியான வேலையாகவும் இருக்கணும். நம்மளுக்கு we are comfort with doing only light work அப்படின்னு சொன்னால், லைட் ஒர்க்கை காட்டிலும் சரியான ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்காக இருந்தால் கூட அது சரியான வேலையாக இருந்தால் அதை தான் செய்யணும் அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அது மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது அந்த அடிப்படையில் ஒரு இயர்லி ஸ்டேஜஸில் ஸ்கூல் போகிறாங்க, ஒரு யூகேஜி படிக்கிறோம், இல்லாட்டி போனால் 1வது கிளாஸ் வகுப்பு தான் படிக்கிறோம், கிண்டர் கார்டன்லேருந்து தாண்டி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்படின்னா, அப்போ என்ன உறுதி வேண்டும், மனதில் என்ன உறுதி வேண்டும்? அந்த 6 வயசு குழந்தைக்கு உறுதியை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, அந்த உறுதி என்ற வார்த்தை அவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய செயல்களை அந்த டைமில் செய்து முடிக்கிறது, அது மட்டும்தான் உறுதியாக இருக்கும். மாறாத வேலைகளை, அதாவது தவறான வேலைகளை மாறாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுல இருக்கிறது பேர் உறுதி இல்லை. அதனால் என்ன பண்ணணும், அதுபோல் பிள்ளைங்களோட பழக்க வழக்கங்களை நம்ம மாடிஃபை பண்ணும்பொழுது எப்பொழுதும் என்ன பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது சிறப்பான வார்த்தைகளை மட்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களை மட்டும் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை செய்கிற வேலை எல்லாமே உறுதியோடு இருக்கும். அதாவது இப்போ எழுதணும், இப்போ நம்ம எழுதி தான் ஆகணும், எழுத வேண்டியதுதான் சரியான டைம், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எழுதுறதோட அவசியம் என்ன, எழுதினா எப்படி நம்ம எழுத்துக்கள்லாம் மனசில் பதியும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத யோசித்தா நிச்சயமாக என்ன பண்ணலாம், அந்த வயசில் அந்த வயசுக்கு ஏற்புடைய உறுதித்தன்மையை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். உறுதினா என்ன, இப்போ எழுதும்போது விளையாடக்கூடாது, எழுதும்போது வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அதுபோல் ரூல்ஸு சொல்லாமல் அது நம்ம என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்களோட பார்த்து நோட்டை பார்த்து அழகாக எழுதணும். நோட்டை வேடிக்கை பார்க்காத அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நோட் புக்கை பார்த்து என்ன எழுதணுமோ, மேலே என்ன எழுதியிருக்குமோ அதை பார்த்து கீழே ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப அத்தியாவசியமானது. ஸோ அந்த அடிப்படையில் யோசிக்கும் பொழுது எந்தெந்த வேலைகளை எந்த வயசில் எவ்வளோ செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உறுதிப்பாட்டை வளர்த்துக்க வேண்டும், உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். உறுதி என்பது நிலைப்பாடு, ஸ்ட்ராங் மைண்ட் டு டூ த ஒர்க். இப்போ நம்ம செய்யணும். அதே மாதிரி இப்போ காலை நேரத்தில் இட் இஸ் 7 o'clock in the morning, அப்போ என்ன செய்யணும், நிச்சயமாக எழுந்து நம்ம மார்னிங் அப்ளூஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு யூ ஷுட் கோ, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும். அப்புறமா மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்ன ஒரே ஒரு மில்க்கோ இல்லாட்டி போனால் ஒரு தோசையோ ஒரு இட்லியோ என்ன ஒன்று அதை சாப்பிட்டுட்டு போகணும். அப்போ அதில் என்னது, செய்யக்கூடிய செயல்களில் ஒரு ரொட்டீன் வரும்பொழுது அதில் ஒரு ஸ்திரத்தன்மை, அதில் ரெகுலாரிட்டி, அதில் ஒரு உறுதிப்பாடு அது இருந்ததுனாலே அந்த மனதில் உறுதி வேண்டும் என்கிறது இந்த வயதில் சரியான அளவுக்கு அமையும். உறுதி என்பது என்ன, இப்போ விளையாடணுமா, இட் இஸ் ஈவினிங் 4 o'clock, என்ன ஸ்கூல்லேருந்து வந்துட்டோம், வந்தோடனே லைட்டாக ஸ்நாக்ஸு கொஞ்சம் போகிறோம், லைட்டு டிஃபன் இல்லாட்டி போனால் ஒரு ட்ரிங்க்ஸு, ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ், என்னது போர்விட்டாவோ ஹார்லிக்ஸோ இல்லாட்டி போனால் சாதாரண பிளெயின் மில்க்கு அதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour to 1 hour விளையாடணும். விளையாடிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உடனே படிக்கணும் அப்படின்னு. அதாவது செய்ய வேண்டிய செயல்களில் ஒரு உறுதிப்பாடு, செயல்களில் ஒரு அந்த ரொட்டீன் மாறாமல் வேலை செய்தால் அதுவே அந்த வயதிற்கு ஏற்புடைய உறுதியாகும். அதுபோல் ஒரு வகுப்பில் படிக்கும் பொழுதும் எதெல்லாம் உறுதியானதாக அமையும்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த பதிவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.